ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், இந்த நாளில் நம்ம பிரயாசப்பட்டதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நெருக்கத்திற்கூடாக நாம் கடந்து வந்திருக்கலாம். எதை தொட்டாலும் நஷ்டம், யாரை நம்பினாலும் அவங்க என்னை ஏமாற்றி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை, சொந்த சகோதரனே என்னை ஏமாற்றுகிற ஒரு நிலைமை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி நீ நஷ்டமடைய மாட்டா, உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிக்க போகிறாய், உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமே என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 62 அதிகாரம் 8 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடு. உன் பிரயாசத்தின் பலனை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இவ்வளோ நாட்களும் நீ நஷ்டப்பட்டிருக்கலாம், இவ்வளோ நாட்களும் நீ உதவி செய்து வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லார், இனி நீ நஷ்டப்பட மாட்டாமா, நஷ்டப்பட மாட்டாய். இன்றையிலிருந்து உன்னுடைய பிரயாசத்தின் பலனை, உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ என்னெல்லாம் பிரயாசப்படுறாயோ அந்த ஆசீர்வாதம் இந்த நாளிலிருந்து உன்னுடைய கூடாரத்திற்கு மட்டுமே கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ ஆகாரத்தை யாருக்குமே கொடுக்க போகிறதில்ல, உன் பிரயாசத்தின் பலனை யாருக்குமே அனுபவிக்க கொடுக்க போகிறதே இல்லை என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, இது எனக்குரிய சொத்து, நான் பிரயாசப்பட்டது, ஆனால் அனுபவிப்பது இன்னொரு ஆளாக இருக்கிறார்களே ஆண்டவரே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிற, அந்த பிரயாசத்தின் பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எவ்வளோ பிரயாசப்பட்டாயோ, அது நிமித்தம் எவ்வளோ நஷ்டப்பட்டாயோ, அந்த நஷ்டத்தையெல்லாம் ஈடு செய்யும்படியாக இந்த நாளிலே அந்த கேஸ் உனக்கு சாதகமாய் நான் முடித்து கொடுக்க போகிறேன். நீ ஏன் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாய்? உன் கண்ணீர் ஒரு மனிதனுக்கு முன்பாய் அல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாய் இருக்கிறபடினால, அது கீழே சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையில் புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அங்கே பார்க்குறோம், அவர் ஆணையிட்டு சொல்கிறாரு, உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் இனி குடிப்பதில்லை. இவ்வளோ நாட்களுடைய பிரயாசம் விருதாவாய் பொத்தலான பையன் போடுவது போல போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர், இனி உன் பிரயாசத்தின் பலன் உனக்கு மட்டுமே சொந்தம், உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமே, உன் பிள்ளைகளுக்கு மட்டுமே அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நீ பயப்படாத, நீ வேதனைப்படாத, சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போகாத. நான் இந்த நாள்லேருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இவ்வளோ நாள் இழந்து போயிட்ட, இனி நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற, இனி ஆசீர்வாதமாக இருக்க போகிற. ஆண்டவர் சொல்கிறார்ல, இனி உன் ஆகாரத்தை நான் சத்துருக்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்ப்பான்னு சொல்கிறார் இல்லையா? அவருடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது பார்த்தீங்களா? இன்றையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எதெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் பல மடங்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தினால், உங்களுடைய பிரயாசத்தினால் அந்த பலனை அனுபவிக்க போகிறீங்க. கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கத்தக்கதாக நீர் அனுகிரகம் பண்ணுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஜெயத்தை பெறத்தக்கதாக, இனி நஷ்டம் என்று சொல்லி ஒன்று இல்லாதபடிக்கு, அந்நிய புத்திரர் கைக்கு உடைய பிரயாசத்தின் பலன் கடந்து சொல்லாதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்து ஆண்டவரே, உடைய புயத்தின் மேல் நீர் ஆணையிட்டு சொன்ன தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் தீங்கை காணாதபடிக்கு நன்மையானதை ருசிக்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ண போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.